இன்னைக்கு எப்படி ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ரன் டைம் என்விரான்மென்ட் தேவைப்படும். அது பேர் தான் Node.js. நீங்க ப்ரௌசர்ல Node.jsன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று வரும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு ரியாக்டை யூஸ் பண்றோங்கிறப்ப அது நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த Node.js இன்ஸ்டால் பண்றோம். நீங்க உள்ளர போயிட்டு இங்க டவுன்லோட் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அஸ் யூசுவல் டவுன்லோட் பண்ற மாதிரி தான். ஓகேவா? அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எதனா எரர் அடிச்சதுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க VS கோட்ல போயிட்டு node-v இப்படி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் வரும். ஓகேவா? வெர்ஷன் 20 சொல்லிட்டு இருக்கு. அப்ப எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண போறோம். நம்ம யூஸ் பண்ண போறது கிரியேட் ரியாக்ட் ஆப். அது கிடையாது. நம்ம யூஸ் பண்ண போறது வைட். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்றதுன்னா, npm நான் ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரு பேக்கேஜ் மேனேஜர்ல இருந்து எடுக்க போறோம். npm சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. அந்த கடையில போயிட்டு எனக்கு ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். கிரியேட் வைட் அட் லேட்டஸ்ட்னா இப்போ கரண்டா என்ன லேட்டஸ்டா இருக்கோ அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறேன். npm கிரியேட் வைட் அட் லேட்டஸ்ட். ஏன் நான் டாட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபோல்டர் பேர்லயே எனக்கு ஃபைல் கிரியேட் ஆகும். இல்ல ப்ரோ எனக்கு ஒரு பேரோட வேணும் அப்படின்னா நான் ஆப் ஒன் சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகே, இது கொடுத்தேன்னா எனக்கு ஒரு பேர்ல ஃபோல்டர் கிரியேட் ஆகி எனக்கு வரும். எனக்கு அப்படி வேணும், டாட் வச்சு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் டாட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் உங்களுக்கு லோட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் காட்டும். ஓகேவா? ஸோ இதுல கேட்காதீங்க, இது வந்து ஃப்ரேம் ஒர்க் அவனே கொடுத்தது தான், ரியாக்ட் லைப்ரரி தான். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரியாக்ட் இருக்கு. நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா கேட்கும். இங்கே டைப் ஸ்கிரிப்டா இல்லைனா ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் ஸ்கிரிப்ட் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஜாவா ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் சூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா npm இன்ஸ்டால் சொல்லிட்டு ஒன்று கேட்கலாம். ஓகேவா? நீங்க இப்படியும் தரலாம், இல்லைனா npm ஐன்னு கொடுத்தாலும் உங்க கணக்கு தான். ஓகேவா? npm ஐனாலும் இன்ஸ்டால் தான், npm இன்ஸ்டால்னாலும் இன்ஸ்டால் தான். ஓகேவா? ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ரியாக்ட் அப்ளிகேஷன். பார்த்தீங்களா, ஃபோல்டர் எதுவுமே கிரியேட் ஆகல. நான் டாட் வச்சுன்னா இந்த ஃபோல்டர் பேர்ல இது எடுத்துக்கிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஒரு பேசிக் பேக்கேஜஸ்லாம் நமக்கு தேவைப்படும். கரெக்டாக? ஸோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கு. 152 பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதை நம்ம எங்கே பார்க்குறது அப்படின்னா, இதை நான் நாளைக்கு வீடியோவில் ஃபோல்டர் செக்ஷனில் நான் சொல்லி தரேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா இங்கே npm run devன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்கள் தந்துக்கணும். ஓகேவா? npm run dev அப்படின்னா நம்ம டெவலப்மெண்ட், நம்ம ப்ராஜெக்ட்டை வந்து டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டெவ்னு கொடுத்தோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ட் ஒன்னு சொல்லிட்டு அவனே கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கு. நீங்க இப்படி கொடுத்தும் போகலாம், கண்ட்ரோல் அழுத்தி கிளிக் பண்ணினாலும் உங்களுக்கு இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பேசிக்கா ஒரு ரியாக்டை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பேசிக் ரியாக்ட் ஆப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்கு. ஸோ இதெல்லாம் நார்மல். ஓகேவா? இதெல்லாம் எப்படி நம்ம மாடிஃபை பண்றதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்லித்தரேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.